ஒரு நல்ல டேஸ்டியான சோயாபீன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ சோயாபீன் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு லைட்டாக ஒரு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வணங்கி வந்ததும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க சோயாபீன் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான சோயாபீன் கிரேவி ரெடி.